ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மின்னலை சேனல். டுடே ரெசிபி சொரக்காய் பொரி. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் சீரகம் சேர்த்திக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் 10 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்திக்க போகிறேன். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா 5 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி 4 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக நான் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மிளகாத்தூள் வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாத்தூள் சேர்க்கலை. அதுக்கப்புறம் நம்ம சொரக்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சொரக்காய்க்கு நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். சொரக்காயிலையும் நீர் சத்து இருக்கிறனால நம்ம அதை சேர்க்கலை. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓவராலாக எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காவை அரைச்சிட்டு வந்துடலாம். வாங்க, தண்ணி ஊற்றி அரைக்காமல் அப்படி நார்மலாக அரைச்சிக்கலாம். இப்போது இந்த மாதிரி இருக்கணும் தேங்காயோட கன்சிஸ்டன்சி. தேங்காய் துருவலை நம்ம சுரைக்காயோடு சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ சொரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மின்னலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.